நல்லா தான் இருந்தது. நீங்க நல்லா இருக்குன்றீங்க, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க சொல்லு ப்ரோ. ஏன் ப்ரோ என்ன ப்ரோ வெக்கப்படுற? ஏன் ப்ரோ வெக்கப்படுற? சொல்லு ப்ரோ. ப்ரோ 2 வார்த்தை சொல்லிட்டு பேசுறீ. ஏன் ப்ரோ வெக்கப்படுற? சொல்லு ப்ரோ. நல்லா தான் இருந்தது படம். ப்ரோ உண்மையா சொல்லு ப்ரோ. உண்மையா சொல்லு. நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சதுடா. எதனால பிடிச்சது படம்? நல்லா இருந்தது படம். இதெல்லாம் பண்றீங்க. விஷயம் எப்படி இருந்தது ப்ரோ? எனக்கு பசிக்குது ப்ரோ. விஷயம் படம் எப்படி ப்ரோ? நல்லா இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ? எதனால நல்லா இல்ல? நீங்க சித்தா படம் நடிச்சு சித்தா நல்லா இருந்தது ப்ரோ. இது எதனால குறைன்றீங்க? அது அவருக்கு இது செட் ஆகல. லவ் செட் ஆகல. அவருக்கு செட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி ப்ரோ இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தூங்கலாம், செகண்ட் ஹாஃப் எழுந்து போய் சாப்பிடறதுக்கு வெளில போயிடலாம். ஏன் ப்ரோ? ப்ரோ உண்மையா ப்ரோ, பசிக்குதுல 11 மணிக்கு வரும் ஷோ. உட்கார்ந்து இது கேட்கற அளவுக்கு அந்த மாதிரி படம் இல்ல. சாங்ஸ் எப்படி ப்ரோ இருந்தது? ப்ரோ சாங்ஸ் நீங்க காமெடில எப்படி ப்ரோ இருந்தது படத்துல? இருக்கிறதே கேளுங்க ப்ரோ. படம் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இல்ல படமாவே நல்லா இருக்கு, ஜாலியா போயிட்டு இருக்கு படம். நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை. ஆக்டிங் எப்படி இருந்தது? அவர் ரெகுலரா பண்ணுவார்ல, அது மாதிரி தான் நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரி படம் எப்படி போகுது? லவ் சப்ஜெக்ட் தானே, நல்லா இருக்கு. ரெகுலர் டிஃப்ரெண்டா இருக்கு. அவ்வளவுதான். லாக் அடிக்குது அந்த படம். லேக்லாம் இல்ல, அப்பப்போ ஓபன் பண்ணினே தானே இருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாமே எப்படி நல்லா இருக்கு. காமெடில இருந்ததா படத்துல? படத்தோட பார்க்கும்போது இருக்கும். இது தனிப்பட்ட முறையில காமெடின்னு சொல்ல முடியாதுல்ல. படத்தோட அப்படியே போயிட்டு இருக்கு ரெகுலரா. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சித்தார்த்தனை வந்து இப்போதைக்கு ஆக்ஷன் படம் எதுவுமே எல்லாமே ரொமான்டிக் படமே பண்ணல, ஆக்ஷன் படமா தான் பண்ணிட்டு வராரு. இந்தியன் 2 கூட நீங்க பாத்துருக்கலாம், எவ்வளவு ஆக்ஷன், ஃபுல்லா ஆக்ஷன் தான். இப்போ ரொமான்ஸ் பண்றது நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட்டுக்கு மேல இருக்கு. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம்ல. ரொமான்ஸ்னு அவர் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது, திருப்பி அந்த ஃபார்முக்கு இறங்கும்போது சூப்பரா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. ஸோ சித்தாக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கு ப்ரோ. ஏன்னா புது ஹீரோனி. ஆனா ஹீரோனிக்கும் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து அவ்வளோ யாரும் வெளியே தெரிய மாட்டாங்க. இவங்க அவருக்கு ஈக்குவலா கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களும் ஈக்குவலா பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல எனக்கு பார்த்தா. அவங்களும் ஏதோ இது நடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனால் சூப்பரா, அவங்களும் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. எல்லாருமே ஆக்டிங், காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. தாண்டி வேற யாரோட ஆக்டிங் பயங்கரமா இருக்கு? எல்லாருமே ஈக்குவலா தான் ப்ரோ இருக்கு. அவங்களுக்கு எங்கெங்க கரெக்டா பண்ணுமோ அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து குடும்பங்கள் கொண்டாடும் படம் மாதிரி இருக்குமா, இல்லை வந்து ஃபீல் குட் மூவி மாதிரி இருக்கா? ரெண்டுமே தான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸா பார்த்தாலும் சூப்பரா தான் இருக்கும். நாங்களே ஃப்ரெண்ட்ஸா தான் வந்தோம், அது நிற்கிறானுங்க இன்டர்வியூக்கு பயந்து. ஃப்ரெண்ட்ஸா வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாவும் வந்து பார்க்கலாம். குடும்பங்கள் கொண்டாடும் படம் அப்படின்னாலே வந்து வேற ஒரு ஜானல் வச்சிருவாங்க. அது இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்கு, ஃபேமிலிக்கும் இருக்கு, லவ்ஸுக்கும் இருக்கு. நம்ம சொல்றதை வச்சு யாருமே இது பண்ண முடியல. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம சொல்றதை வச்சு அவங்களுக்கு இருக்காதுல்ல. ஒருத்தவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், இவருக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் சொல்றது தப்பாயிடும்ல. திருப்பி அவங்க வந்து பார்த்தா கரெக்டா இருக்கும். லவ் ஸ்டோரி சப்ஜெக்ட் பாக்குற மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்கு ப்ரோ. அவரை பத்தி தெரியாதா லவ்ஸ் எப்படி பண்ணுவாரு? ரொமான்டிக் அவரு சொல்ல வேணும். ரொமான்டிக் நல்லா தான் இருக்கு ப்ரோ. அதான் எக்ஸ்பெக்ட் பண்றது கரெக்டா இருக்கு. நம்ம பார்க்க வந்து வேல்யூ தான். இப்போ சில சமயமா லவ் ஸ்டோரி நிறைய வருது, அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட்? இவரு பண்ணல ப்ரோ. இவர் வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இவரை பத்தி தெரியும், இவர் எப்படி பண்ணுவாருன்னு. இவர் ஆக்ஷன்ல இறங்கினால திருப்பி ரொமான்ஸ் வரும்போது சூப்பரா இருக்கு. ரொமான்ஸ் வரும்போது நல்லா தான் ப்ரோ இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாமே எந்த இடத்துலயும் இது லாக் ஆகல. பார்க்க நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் பெஸ்டா இருந்தா இன்ட்ரோ பிளாக் கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. எல்லா கூஸ் பம்ப்ஸ்ல உட்காந்துருந்தோம்ல லைனா. அவங்க ஒன்று செய்வாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கல்ல. ஏன்னா அந்த மாதிரி கொண்டு போனாங்க, எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி கொண்டு போயிட்டு திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணி டக்குன்னு வந்து ஒன்று செய்யறது இது பண்ண முடியாது. இந்த படம் எந்த லவ் காட்டியிருக்காங்க? செஞ்சி லவ் காட்டியிருக்காங்க, 90s லவ் காட்டியிருக்காங்களா, லைக் வாட் கைண்ட் ஆஃப் லவ் இதுல ஷோ பண்ணிருக்காங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. எப்படி இருந்தாலும் எல்லா லவ்வும் ஒரே லவ் தான் ப்ரோ. லவ்னாலே ஒன்று தான், அதை காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? படத்துல பிடிச்ச விஷயமா சித்தார்த்தோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணிருக்காங்க. கதை எப்படி மேடம்? லவ் ஸ்டோரி மாதிரி இல்ல, ஆவரேஜா ஒரு நார்மலா ஒரு ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. லவ் ஸ்டோரி மாதிரி இல்ல, ஒரு ஆவரேஜா ஒரு நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். படத்துக்கு அப்புறம் இந்த படம் எப்படி இருக்கு? இல்ல அந்த லெவல் இல்ல, பட் ஆனா ஓகே. படம் வந்து ஆவரேஜ் ஓகே தான். சாங்ஸ் எப்படி? சாங்ஸ் எதுவுமே அந்த லெவல் இல்ல. ஏன்னா லாக் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக்னு இல்ல, ஓகேவா இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோல் பேக் நல்லா இருந்துச்சு, ட்விஸ்டா இருந்தது. நல்லா இருந்துச்சு. சித்தாவோட ஆக்டிங் தவிர மத்த ஆக்டர் பத்தி சொல்லுங்க, அவங்களா எப்படி? எனக்கு அவ்வளவு பெருசா தெரியலையே மத்த ஆக்டர்ஸ் எல்லாம் பத்தி, அவ்வளவுதான். படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒரே ஒரு சீன் மாதிரி சொல்லுங்க. அந்த இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருந்துச்சு. நல்லா எடுத்திருந்தாங்க. ஓகே நல்லாவே இருக்கு படம். சித்தாக்கு அப்புறம் இந்த ஒரு படம் கம்பேக் சூப்பராகவே இருந்தது. ஸோ அவர் ஆக்டிங்குமே சூப்பராக இருக்கு, ஹீரோயின் ஆக்டிங்குமே சூப்பராக இருக்கு.
பிடிச்ச சீன்னா அந்த இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் நம்பி கூப்பிடுவாரு, நம்பி வா நான் எல்லாமே நிற்கிறேன். ஸோ அன்னைக்கு போக மாட்டாரு, அன்னைக்கு அவங்க வரமாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இப்பயாவது வா நம்பி நம்ம தான் அவங்க நம்பி வருவாங்க. ஸோ அந்த ஒரு சீன் நல்லாவே இருந்தது, நல்லா எனக்கு ஒரு இம்பாக்ட் இருந்தது. படத்துல காமெடி சாங்ஸ்லாம் அவ்வளோவா இல்லைன்றாங்க, உங்களுக்கு எப்படி? சரி, சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கு. படம் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகா இருக்கு, செகண்ட் ஹாஃப் இல்லை எதுவுமே இல்லை, நல்லாவே இருக்கு ப்ரோ. ஓவரால் ஒர்க் கிளைமாக்ஸ்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ப்ரோ, எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி இருந்தது. படம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு டைம் பார்க்கலாம், ஃபேமிலியா போய் இன்னொரு டைம் பார்க்கலாம். பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. கிளைமாக்ஸ் நல்லா இருந்துச்சு. சித்தார்த்தோட ஆக்டிங் எப்படி? நல்லா இருந்துச்சு. சித்தா படத்தோட இந்த படத்துல எப்படி இருக்கு? சித்தா படம் அது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட் தான். அதுல ஃபேமிலி, அதுல அது மாதிரி இருந்தது. இதுல வந்து லவ் ஓரியண்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏன்னா லாக் ஆயிடுச்சு. லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எப்படி இருக்கு? புரியலன்னா சாங்ஸ் முன்னாடி மாதிரி இல்ல, சாங்ஸ் நல்லா காமெடிலாம் நல்லா இருக்கு. செட் ஆனிச்சு. ஒரு ஆள் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா இல்ல லவ்வர்ஸ் வந்து இல்ல ஃபேமிலியோடய பட மாட்டோம், நல்லா இருந்துச்சு. கிளைமாக்ஸ் எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. இடையிலே பாயிலே முடிச்சிருவாங்க, 2 பேர் பிரிகிற மாதிரி காமிட்டிடுவாங்கன்னு தான் நினைச்சோம். ஆனா 2 பேரும் ஒன்றும் சேர மாதிரி புது கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. படம் உண்மையா நல்லா இருக்கு. சித்தார்த் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. சிப்ரான் மியூசிக் பயங்கரம் ஸ்கோர் பண்ணிருக்காரு. பேக்ரவுண்ட் தான் அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். லவ் மட்டும் கிடையாது, காமெடியும் இருக்கு, லவ்வும் இருக்கு, எல்லாமே கலந்துதான் இருக்கு, நல்லா இருக்கு. எமோஷனல் சீன்லாம் ஒரு லவ்வர்ஸ்க்கான ஒரு எமோஷனலை காட்டியிருக்காங்க. கமிட்டட் மட்டும் இல்லாம சிங்கிள்ஸும் பாக்குற மாதிரி இருக்கு. எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கு, குழந்தைங்க கூட பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு கிஸ்ஸிங் கூட கிடையாதுங்க, நல்லாதான் இருக்கு. எனக்கு கிளைமேக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அதை விட வந்து இன்டர்வல் ட்விஸ்ட் நல்லா இருந்தது. மியூசிக்லாம் செம்ம. நீங்க கண்டிப்பா படத்துக்கு போனீங்கன்னா ஒரு பாட்டாச்சு பாடிட்டே வருவீங்க, அந்த மாதிரி பிடிச்ச விஷயம். இன்டர்வல் ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்கன்னா அது செம்மையா இருந்தது பார்க்க. எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கல, அது பயங்கரமா இருந்தது.